நேற்று நடந்த நிகழ்வுகளை எப்படி நீங்க பாக்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் நின்று பேசியிருக்கிறார். பெருவாரியான ஒரு கூட்டம் அங்க இருந்திருக்கு. அதற்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய எல்இடி திரை போட்டு என்னெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். இதை இவரையா நீங்க கட்சியில வச்சுக்க சொல்றீங்க, இவரைவா நடவடிக்கை எடுத்த தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். இப்ப போட்டி யாருக்கு சார்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியா, எடப்பாடிக்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்கும் போட்டியா? தேர்தல் திமுக வெற்றி பெறணும், அதிமுக வெற்றி பெறணுங்கிறதுக்கு போட்டியா, கோபிச்செட்டிப்பாளையத்துல அண்ணன் செங்கோட்டையன் வெற்றி பெற்றுமா, எடப்பாடி வெற்றி பெறணுமாங்கிறது போட்டியா? அண்ணன் செங்கோட்டையன் எங்க இருந்தவர், எந்த கட்சியில இருந்தவர், யாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களாலதான் அதிமுகவில் அறிமுகப்படுத்தப்படுகிறார் எடப்பாடி. 74 இல்ல 72 இல்ல, அதிமுகவில் எந்த ஊர்லயும் அவர் கிளை செயலாளரும் இல்ல. வரலாறு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. செல்வம்பாளைய சின்னசாமிங்கிற பழனிசாமி என்ட்ரியே அண்ணன் செங்கோட்டையனால் ஏற்படுத்தப்பட்ட என்ட்ரி தான். அதாவது பழனிசாமிங்கிறவரு வேற வழி இல்லாம முதல்வராக்கப்பட்டவர், அதிமுகவை அபகரிச்சவர். கட்சி ஒண்ணும் சேரணும்னு தானே செங்கோட்டையன் சொன்னாரு. நாசமா போங்க, நீங்க இனிமே குட்டிச்சவரை அழிஞ்சு போயிருங்கன்னு நான் சொன்னாரு. கட்சி ஒண்ணு சேரணும், தொடரும் தோல்வியில சந்திக்கிறோம். 8 தோல்வி எடப்பாடின்றாங்க, 10 தோல்வி பழனிசாமின்றாங்க. இதெல்லாம் நம்ம கட்சிக்கு நல்லது இல்ல. ஒரு தலைமைங்கிறது அனைவரையும் அரவணைச்சு போற தலைமையா இருக்கணும், எதையும் எடுத்தங்க விட்டு பேசக்கூடிய தலைமையா இருக்கக்கூடாது அப்படின்னு தானே அவர் சொன்னாரு. கட்சியை விட்டு நீக்கிட்டு அவர் இப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாருன்னா, அவர் கட்சியை விட்டு போனாரா, அவரை கட்சியை விட்டு நீக்கினீங்களா? கட்சியை விட்டு நீக்கிறவர் வேற எந்த முடிவு எடுத்தா உங்களுக்கு என்ன? அதுவும் எப்படி முடிவு எடுத்திருக்கிறாரு? தன் தலைவரை இவர் மறந்துறாரு சார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை போட்டு அண்ணா சிலைக்கு மாலை போட்டேன்னு சொல்றாரு சார். அதான் சார் உதயநிதி கேவலமா கிண்டல் பண்றாரு. தான் தலைவரையே மறந்த தலைவங்க எடப்பாடி. திமுகவின் வெற்றி ரகசியமே எடப்பாடி தான். எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு நிரந்தரமா எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கட்டும்னுங்க. திமுக விமர்சனம் பண்ணல, கிண்டல் பண்ணுது, கேலி பண்ணுது. அப்படி ஒரு தலைவரை கூட்டு வச்சுக்கிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல கூட்டத்தை கூட்டி செங்கோட்டையனுக்கு கூட்டத்தை கூட்டினா, செங்கோட்டையனை ஜெயிச்சானே நீங்க ஜெயிச்சானே, இடையில திமுக ஜெயிச்சு போயிருமே. அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டுங்கிற எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. ஐயா ஓபிஎஸ் எதிர்ப்பது எப்படி, அண்ணன் தினகரனை எதிர்ப்பது எப்படி, அம்மா சசிகலாவை எதிர்ப்பது எப்படி, அண்ணன் செங்கோட்டையனை எதிர்ப்பது எப்படி, எடப்பாடியை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் எப்படி எதிர்ப்பது, அதிமுகவை எப்படி சிதைப்பது, அதிமுக எப்படி சின்னாபின்னப்படுத்துவது, எடப்பாடி காலத்திலேயே அதிமுகவை இல்லாமல் எப்படி செய்வது. இது ஒரு தலைவன், இந்த தலைவனுக்கு ஒரு ஆதரவாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கட்சியை காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு அதிமுகவை மீண்டும் பலமான இயக்கமா மாத்துறது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? திமுகவை எதிர்க்கிறது தான் அதிமுக நோக்கமா இருக்கணும். செங்கோட்டையனை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை போடு. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு தனி மனிதன், அப்படின்னா தனி மனிதன் யாரு? புரட்சி தலைவர் புகழ் பாடினவர், புரட்சி தலைவி புகழ் பாடினவர், இன்றைக்கும் சொந்த செல்வாக்குல இருக்கிறவர், 10 தேர்தல்ல போட்டியிட்டு 9 தேர்தல்ல வெற்றி பெற்றவர். அவரை உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு சொந்த எடப்பாடிங்கிற ஒரு தனி மனிதனுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அதிமுகனுடைய லெகசியவே காலி பண்றீங்களே. அந்த நபரை தானே ஜெயலலிதா அவர்கள் கட்சியிலிருந்து அவருடைய பொறுப்புல இருந்து நீக்கி வைத்திருந்தார். அப்படித்தானே அவர் இங்க இருந்த வரைக்கும் உள்ளே வர முடியலையே அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியை நீக்கி வைக்கவே நான் வந்துதான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தேன். 89ல வெற்றி பெற்ற எடப்பாடி 91ல இருந்த எடப்பாடி 96ல எங்க சார் போயிட்டாரு? 2001ல இருந்து 2011க்கு எடப்பாடிங்கிற ஒரு பேரே காணாம போய்விட்டது. எங்க போச்சு? பொறுப்புல அனைத்துக்கும் காலி பண்ணாங்களே, அப்ப எங்க போச்சு? எடப்பாடி என்ன தேவ தூதனா, மனித புனிதனா? அப்ப ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல. இன்னொன்னு, செங்கோட்டையனை பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்களே ஒழிய, தன்னுடைய வழிகாட்டி, தன்னுடைய அரசியல் ஆலோசகர், தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை, இதுல எங்கேயுமே அவர் காலி பண்ணலையே. 89ல ஆரம்பிச்ச அண்ணன் செங்கோட்டையனுடைய வியூக பயணம் 2016 வரைக்கும் தொடர்ந்துச்சே. 89ல இருந்து 2001 வரைக்கும் அண்ணன் செங்கோட்டையன் தான் அதிமுகவின் வியூக வகுப்பாளர். 2001ல இருந்து இப்ப 2021 வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் வியூக வகுப்பாளர்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறவங்க, கூட்டணிய அமைச்சவங்க.
இவங்க எல்லாரையும் அதிமுகவின் சீனியர்களை பூரா அப்புறப்படுத்திட்டு கூட்டணி வகுப்பாளர்களை எல்லாம் காலி பண்ணிட்டு யார்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை படுத்திருக்கீங்க? எந்த தேர்தல்ல ஜெயிச்சிருக்கிறீங்க? கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்ன அதிமுக தலைமையில இன்னைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளை தவிர வேற யாரும் இல்லையே. கண்ணை கெட்டுது அதிமுகவுக்கு. யாரை முதல்ல எதுக்கணும்னே தெரியலையே சார். அதான் சார் பெரிய கவலையா இருக்கு. இல்ல சார், நல்லாட்சி கொடுக்கிறோம், நல்லாட்சி கொடுக்க போறோம் அப்படின்னு திரு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்ப ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சி இல்லையா? எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சி இல்லையா? இதற்கு முன்னதாக இருந்த அதிமுக ஆட்சி 2015 ஆட்சி நல்லாட்சி இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இந்த ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லிதான் நீங்களும் பேசுனீங்க. இப்ப மட்டும் எப்படி நல்லாட்சி? அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, புரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்துல அப்பழுக்காற்ற ஆட்சி, தூய ஆட்சி கொடுத்தார்கள். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. எனக்கு ஒரே மாற்று கருத்து எடப்பாடி தான் நல்லாட்சி கொடுக்கல, எடப்பாடி தான் இந்த மக்களாட்சியை ஏற்படுத்தல, எடப்பாடி தான் இந்த கட்சியை செதுக்காருன்னா அவர் ஓப்பனா சொல்றாரு. 4.5 வருஷம் அமைச்சரா இருந்தார் இல்லைங்களா? அப்ப சொல்லிருக்கணும் இல்லையா? இந்த குரல், கண்டன குரல் வந்து அப்ப சொல்லிருக்கணும் இல்லையா? அப்ப அமைச்சர் பதவியை அனுபவிப்பதற்காக சொல்லிட்டார் அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் சொல்றாரு. அப்படிதான் அப்ப மட்டும் உங்களுக்கு தெரியலையா கேக்குறேன். சின்னம்மா காலில் தவழ்ந்து ஊறும் போது சின்னம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியலையா சார் இந்த எடப்பாடிக்கு? ஐயா ஓபிஎஸ் கைய காலை பிடிச்சி கெஞ்சும் போது இந்த எடப்பாடிக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியலையே சார் இந்த எடப்பாடிக்கு? அண்ணன் செங்கோட்டையன் மூலம் பெட்டி தூக்கி பின்னாடியே அலையும் போது அண்ணன் செங்கோட்டையன் நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையா சார் இந்த எடப்பாடிக்கு? அண்ணன் தினகரன் மூலம் கையெழுத்து வாங்கி எல்லா எம்எல்ஏ என் பேரை போட்டுறாங்க, என் பேரை போட்டா எவனும் கையெழுத்து போட மாட்டான், கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி அண்ணன் தினகரன் காலை பிடிக்கும் போது தெரியலையா சார் இந்த எடப்பாடிக்கு அவர் நல்லவரா கெட்டவரா? தொப்பி சின்னத்தை போட்டு இது உண்மைதானே? இது உண்மைதானே? இது என்ன அவதூறு கருத்து? இது என்ன அவதூறு கருத்து? அண்ணன் தினகரன்ட்டையோ அம்மா சசிகலாட்டையோ ஐயா ஓபிஎஸ்டையோ அண்ணன் செங்கோட்டையன்ட்டையோ இன்னும் எத்தனை பேர்கிட்ட இந்த எடப்பாடி பண்ணது பூரா நம்பிக்கை துரோகம் இல்லையா? நாணய மோசடி இல்லையா? இந்த கட்சியை அபகரிக்கிறதுக்காக அவர் போட்ட திட்டம் இல்லையா? இதுல எந்த இடத்துல நீங்க நல்லவனா காட்ட முயற்சி பண்றீங்க? எப்படி நல்லவனா உங்களை யாரு ஒத்துப்பா முதல்ல? இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தாலே கூட திரு செங்கோட்டையின் பின்னாடி வந்து ஒரு 2000 பேர் வந்து இது மாதிரி இப்ப அதிமுக இருந்து அவர் நீக்கிட்டாங்க. அதே அதிமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதே எம்ஜிஆர் மாளிகையில உள்ள போய் நின்று ஒரு கெரவ் பண்ணி இந்த மாதிரி எங்களை கட்சியின் தலைவராக இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்ட மறுத்து விட்டீர்கள், அதனால் நாங்கள் வந்து எங்களை கண்டன குரல்கள் எழுப்புகிறோம் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லல. அதே போல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காரை போய் மறிச்சு நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து தப்பு பண்ணிட்டீங்க சார், இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சியை நீங்கள் தான் அடையாளப்படுத்த வேண்டும் என்று அன்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த போதும் கூட யாரும் சொன்னதாக வெளியே தகவல், ஈவன் இன்க்ளூடிங் கூவத்தூர் நடந்த விஷயங்கள் உட்பட. அப்போ இருக்கும்போது எப்படி ஒரு தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு இந்த எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஐயோ, எடப்பாடி ஆதரவாளர்கள் எப்ப வந்தாங்க? இந்த கூவத்தூர் கூத்துக்கு அப்புறம் தானே எடப்பாடி ஆதரவுன்னு ஒரு டீமே வருது. அதுவும் இது பூரா வியாபார கூட்டம் தானே. அரசியல் வெற்றி வியூகத்தை வகுக்கிறதுக்காக இந்த கூட்டம் கூடியிருக்கு. கொள்ளையடிச்ச காசை பங்கு ஓடுறதுக்கு தானே இந்த கூட்டம் கூடியிருக்கு. இப்ப கட்சி ஜெயிக்கணும்னா சார், நீங்க ஏற்கனவே நல்லா கிராஸ் பண்ணீங்க. புரட்சி தலைவி அம்மாவை எதிர்த்தவர்களை அம்மா சேர்த்துக் கொள்ளவில்லையா? எம்ஜிஆர் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை மீண்டும் தன் கட்சியில் சேர்க்கவில்லையான்னு கேட்டீங்க. எம்ஜிஆரை விட அம்மாவை விட இந்த எடப்பாடி மக்கள் செல்வாக்கு படுத்த தலைவனா சார்? அவர்கள் எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லி கவர்னர் போய் மனு கொடுக்கார். முதல் நாள் மனு கொடுக்கார், மறுநாள் எஸ்டிஎஸ் வீட்டுல எம்ஜிஆர் இருக்கார் சார். புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாய்க்கு வந்ததெல்லாம் வசப்பாடினார் அண்ணன் காளிமுத்து, இதே வளர்மதி, இன்னும் பலர் இருக்கிறார்கள் சுட்டிக்காட்ட முடியும். ஆனா அவர்களை எல்லாம் அழைத்து வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் சார் அம்மா. ஏன் இவங்களை போயிட்டாங்கன்னா போக விட்டுட்டு அவங்களால ஜெயிக்க முடியாதா? ஓட்டுங்கிறது அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தான் ஓட்டு. அவங்க காட்டிய சின்னத்துக்கு ஓட்டு. இன்னைக்கு எடப்பாடிக்கு ஓட்டா சார், ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டா சார்? இன்றைக்கு இருக்கிற 20% வாக்கு கூட அதிமுக சின்னமான ரெட்டலைக்கும் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கு தான் சார் ஓட்டு. இந்த அதிமுகவை எடப்பாடி தனியா பிரிச்சு வச்சு பாருங்க. எடப்பாடி செல்வம்பாளையம் ஊர்லயே டெபாசிட் வாங்க முடியாது, எடப்பாடி தொகுதியிலேயே டெபாசிட் கிடைக்காது.
அப்ப கட்சியை வச்சுக்கொண்டு, கட்சியை தனக்கு ஒரு முகமூடியா வச்சுக்கொண்டு, அந்த கட்சியினுடைய விதிகளை, அந்த கட்சியினுடைய ஆன்மாவை, அந்த கட்சியினுடைய எண்ணத்தை சிதைத்து தனக்கான விஷயமா மாத்தி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 10 ஆண்டு காலம் உறுப்பினரா இருக்கணும், 5 ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும், சிலுவம்பாளையத்துல பிறந்திருக்கணும், எடப்பாடி பழனிசாமி பேர் இருக்கணுங்கிறத இல்ல, மத்த எல்லாத்தையும் போட்டாச்சு. இது இப்ப ஏதிமுகவா இருக்கா அதிமுகவா இருக்காது? கண்ணன், இதுல இன்னொரு கேள்வி கண்ணன், ஒரு கேள்வி என்னன்னா, இது என்ன ஒரு கேள்வி என்ன சார், இப்போ பொதுக்குழுவால் பொதுக்குழுவால் தீர்மானம் கொண்டு வந்து இவங்களை சந்திக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்குது. அது பொதுக்குழு செல்லாங்க, நீ அடுத்த கட்டத்தில் நான் என்னன்னா, ஒரு கட்சியுடைய பொதுக்குழு அல்லது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களை நீங்கள் சந்திக்க கூடாது என்று ஒரு வரையறுக்கப்படுகிறது. அப்படி போய் நடக்கப்ப கட்சி உங்க மேல நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? இது ஒரு சாதாரண கேள்வியா இல்லையா? ஏன் ஒரு கட்சி நடவடிக்கை எதுக்கு எடுக்கணும்? கட்சி துரோகம் பண்ணியிருந்தா, கட்சியினுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கு எதிர்ப்பாக இருந்தா கட்சி நடவடிக்கை எடுக்கணும். நீ எடுத்த நடவடிக்கை சரியில்லை, உன் நடவடிக்கைனால கட்சி தோக்குது, அதனால மீண்டும் பிரிந்தவர்களான இணைத்துக் கொள், அப்பதான் நீ வெற்றி பெறுவாய் என்று சுட்டி காட்டுவது கட்சி வளர்ச்சிக்கா கட்சியினுடைய தளர்ச்சிக்கா? எல்லோரையும் இணைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் ஆட்சிக்கு வாருங்கள் என்று சொல்லுவது கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சா, கட்சி நாசமா போகணும்னு நினைச்சா? கட்சியே நாசமா போனாலும் பரவாயில்ல, தொண்டர்களே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நிர்வாகிகளின் எதிர்காலம் செதஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தான் ஒருவன் மட்டுமே, தான் ஒருவனுடைய சுயநலத்துக்காக மட்டுமே ஒருத்தர் ஒரு கட்சியை இயக்குறாருன்னா அவர் நோக்கம் சரியா? இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு கருத்து சொல்ற ஒரு நோக்கம் சரியா? இன்னொன்னு, அண்ணன் செங்கோட்டையன் எடப்பாடிக்கெல்லாம் சீனியர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து தொடர்ந்து இருக்கிறவர், இன்னைக்கு இருக்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ல மூத்தவர், முன்னோர். அவர் 10 தேர்தலில் போட்டியிட்டு 9 தேர்தலில் வெற்றி பெற்றவர். அவர் அதிமுகவின் அடையாளமாக இருப்பவர். அதிமுகவின் அடையாளத்தை பூராமே அழிச்சிட்டு, அதிமுகவின் முகத்தை பூராமே செதைச்சிட்டு, நீங்க உங்க முகத்தை காட்டி எப்படி சார் வெற்றி பெறுவீங்க? அதை சுட்டி காட்டுனா அது தப்பா? நல்லதை எடுத்து சொன்னா அது தவறா?